திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் என்று தெரியப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து குற்றவாளியை தனிப்படை கைது செய்துள்ளது. சிறுமி மற்றும் பெற்றோரிடம் உறுதி செய்து கொண்ட போலீசார் குற்றவாளி சூலூர்பேட்டையில் பிடிபட்ட குற்றவாளி மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 14வது நாளாக தேடுதல் வேட்டையானது தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுப்பிரமணியன், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கட்ட விசாரணை நடத்தினார்கள். பாலியல் வன்கொடுமை செய்த நபரை கண்டுபிடிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. அவர் வடமாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என சந்தேகம் இருந்தது. சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டது. அவர் பற்றிய தகவல் தெரிந்தால் 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் தமிழக காவல்துறை அறிவித்தது. இருந்தாலும் அவரை கண்டுபிடிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. இந்த நிலையில் சூலூர்பேட்டையிலிருந்து சென்னை சென்ட்ரல் வந்த மின்சார ரயில் அந்த நபர் படிக்கட்டு அருகே அமர்ந்து செல்லும் புகைப்படத்தை போலீசார் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் ரயில் நிலையங்களில் தேடக்கூடிய பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வந்தது. சிசிடிவி காட்சிகள் அதே போல ரயில்வே போலீசாரோட உதவியோடையும் தேடக்கூடிய பணி என்பது கண்டறியப்பட்டு சூலூர்பேட்டை ரயில் நிலையம் நடைமேடையில் இந்த நபர் சுற்றித் திரிந்தது கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு திருவள்ளூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் வினோத் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அந்த நபர் தான் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டதாக காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய பெற்றோரும் அதை தரப்பில் உறுதி செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. தற்போது கைதானவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.